ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னென்னா இட்லிக்கு தக்காளி குருமா எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். தேங்காய் ஒரு அரை மூடி, அதில் 4 முந்திரி, கசகசா கொஞ்சம், இஞ்சி பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் பச்சை மிளகா, தக்காளி வந்து மீடியம் சைஸ்னால் 4 போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சிடணும். அரைச்சி தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு குக்கரில் வந்து எண்ணெய் ஊற்றி சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு ஒரு பொரிஞ்சோடனே பெரிய வெங்காயம் அரிஞ்சு அதையும் நல்லா வணக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச விழுதையும் உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்தோடனே நம்ம மசாலா போட்டுக்கலாம். நான் காஷ்மீரி மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, மல்லித்தூள் 1 ஸ்பூனு, கரம் மசாலா வந்து அரை ஸ்பூன் போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு கொதி வர வரைக்கும் நல்லா தாளிச்சு விட்டுட்டு உப்பு தேவையான அளவு போட்டுட்டு ஒரு கொதி வந்தோடனே ஒரு அரை டம்ளர் தண்ணி, உங்களுக்கு எச்சா வேணும் குழம்புனா ஒரு 3/4 டம்ளர் கூட ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் மூடி 3 விசில் விட்டு இறக்கணும்னா தக்காளி குருமா ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி, தோசை, பணியாரம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.